ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உயிரோடு கலந்தவள் இறுதி பார்வையை இப்போ போடுறதுக்காக எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. நடுவில் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால போட முடியல. இன்றைக்கி இறுதி பார்வை அப்லோட் பண்ணுறேன். இதோட முடியுது இந்த கதை. அடுத்த கதையில் இனிமேல் பார்க்கலாம். அடுத்த கதை வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. உயிரோடு கலந்தவள் இறுதி பார்வை. சுந்தர், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சுந்தர் மனைவியின் கேள்விக்கு ஒரு சின்ன சிரிப்பையே பதிலாக கொடுத்தவன் நேராக போய் சேர்ந்த இடம் சசிரேகாவின் தந்தை அவர்களுக்கு திருமண பரிசாக கொடுத்திருந்த வீடுதான். முதல் முறையாக வந்தபோது இருந்த சந்தோஷம் ஏனோ சசிரேகாவுக்கு அப்பொழுது இருக்கவில்லை. இறங்கி வாடா தங்கம் என்று மனைவியை அழைத்தவன் தானும் இறங்கி கொண்டான். கணவனை தொடர்ந்து வீட்டிற்குள் சென்றவளுக்கு சுற்றுப்புறம் எதுவுமே மனதிற்குள் பதியவில்லை. நேராக உள்ளறைக்கு சென்று ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தவளுக்கு கணவன் தன்னை தொடர்ந்து உள்ளே வருவது நன்றாகவே தெரிந்தது. திரும்பி தன்னை பார்த்த மனைவியை நோக்கி தனது இரு கரங்களையும் சுந்தர் நீட்டியிருக்க ஓடி வந்து அவனது மார்பில் தஞ்சம் புகுந்திருந்தாள் சசிரேகா. எங்கே மனைவிக்கு வளைத்து விடுமோ என்பதைப் போல அவளை மிருதுவாக அணைத்திருந்தான் சுந்தர். அதை எதையுமே உணர்ந்து கொள்ளும் மனநிலையில் சசிரேகா இருக்கவில்லை. தனது மார்பில் முகம் புதைத்து கதறும் மனைவியை பார்த்து அவனுக்கும் கண்கள் கலங்கிவிட்டிருந்தன. சுந்தர், என்னை உங்களால் மன்னிக்கவே முடியாதா சுந்தர் என்று நிமிர்ந்து தன்னை பார்த்த மனைவியின் முகத்தை தனது கையில் ஏந்தி கொண்டான். சசி, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதடா தங்கம். நிஜமாவே எனக்கு இன்னும் அந்த தகுதி இருக்கான்னு தான் நீ நினைக்கிறியாம்மா? என்ன சுந்தர் இப்படி கேட்குறீங்க? தனியாக பொறுமையாக உட்காந்து யோசிச்சப்ப தான் நான் உங்களை எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேன்றதையே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம நீங்கள் என் மேலே வச்சிருந்த உண்மையான அன்புக்கு நான் எவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டேன் தெரியுமா சுந்தர் என்று மீண்டும் கண் கலங்க ஆரம்பித்திருந்த மனைவி செல்லமாக திட்டினான் சுந்தர். நிஜமாவே நான் உன் மேலே வச்சிருக்கிறது உண்மையான அன்புனா நீ பேசினது தப்பாகவே இருந்தாலும் அதை நான் பெருசுபடுத்தியிருக்கக்கூடாது இல்லைம்மா? அது அப்படி இல்லை சுந்தர். நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்பு தூய்மையானது. அதனால தான் நான் அப்படிலாம் அநியாயமாக பேசுனதை உங்களால் தாங்கிக்கவே முடியலை. எனக்கு தெரியும் சசி, உன்னோட பெருந்தன்மையான குணத்துக்கு முன்னாடி நானெல்லாம் நிற்கக்கூட முடியாது. வேண்டாம் சுந்தர், என்னை ரொம்பவும் கொள்ளாதீங்க. ஆனாலும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்று சொன்ன மனைவியிடம், என்னம்மா சசி சொல்லு என்று கேட்டான் சுந்தர். நீங்கள் என் மேலே கோவப்படுங்க, திட்டுங்க, ஏன் அடிக்க கூட செய்யுங்க. ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காதீங்க சுந்தர். அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா உங்களை விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை சுந்தர் என்ற அழுகையில் உதடு பிதுங்கிய மனைவியை பார்த்த சுந்தருக்கும் ஒரு வினாடி கண்கள் கலங்கிவிட்டு தன்னால் மனைவி பட்ட வேதனை அவளது வார்த்தைகளில் தெரிய, சசி, என்னை இப்போவாவது உன்னால் மன்னிக்க முடியுமாடா என்று சொல்லனா வேதனையுடன் மனைவியை பார்த்தான். வேண்டா சுந்தர், எல்லா தப்பும் யோசிக்காமல் அவசரப்பட்டு பேசின என் மேலே தான் சுந்தர். எனக்கு ஒரு ஆசை சுந்தர், அதை நிறைவேற்றி வைப்பீங்களா? என்னடா தங்கம்? நடுவில் வந்து போன அந்த கசப்பான நாட்களை ஒரு கெட்ட கனவாக நினச்சி 2 பேருமே மறந்துடலாம் சுந்தர். அப்படி மட்டும் மறக்க முடிஞ்சால் அதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே வேறு இருக்கவே முடியாதுமா. இருக்குது சுந்தர். நம்ம எதிர்கால வாழ்க்கை, கொஞ்ச நாளாக நம்ம தொலைச்சிட்ட சந்தோஷம், கண்களில் கனவு மின்ன சொல்லிக்கொண்டும் போன மனைவியை எல்லையற்ற காதலுடன் பார்த்து கொண்டு நின்றான் சுந்தர். சற்றே மேடிட்டிருந்த தனது வயிற்றை தொட்டு, எல்லாத்துக்கும் மேலே நம்ம குழந்தை சுந்தர் என்ற மனைவியின் கைகளை ஏந்தி உடல் முழுவதும் முத்தமழை பொழிய ஆரம்பித்தான் சுந்தர். வெகு நேரம் கழித்து, அதுவும் மனமே இல்லாமல் தன்னை விடுவித்த கணவனின் அன்பில் திக்குமுக்காடி போயிருந்தாள் சசிரேகா.
சசி, நம்ம வீட்டுக்கு போகலாமாடா தங்கம்? வீட்டுக்கா? ஆமாண்டா தங்கம், அங்கே வீட்டில் எல்லாரும் நமக்காக காத்துட்ருப்பாங்க. ஏன் என்று கேட்ட மனைவியிடம் அதெல்லாம் போகும்போது பேசிக்கலாம் வாமா என்று மனைவியுடன் கிளம்பியவன் அரை மணி நேரத்தில் தங்களது வீட்டை சென்றடைந்திருந்தான். வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தவள் தன்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த தனது அத்தையை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அதற்குள் அருகிலேயே வந்துவிட்டிருந்த அமுதா, சசி சசி என்று தனது மருமகளின் கையை பிடித்து கொண்டு கண் கலங்கினார். தனது அத்தையின் செய்கையில் ஒன்றும் புரியாமல் பார்த்தவள், ஏன் அத்தை, என்னாச்சு, ஏன் அலறிங்க என்று கேட்டாள். ஒன்றும் இல்லடாமா, கொஞ்ச நேரத்தில் வயிற்றுல புளியை கரைச்சிட்டாங்க என்று கண்களை துடைத்து கொண்டே சொன்னார். கூடவே வந்த தனது மாமனாரின் கண்களும் கலங்கி போய்விட்டது. எல்லாமே உன்னால் வந்ததுடா, என் மருமக கூப்பிடும்போதே நீ போயிருக்க வேண்டியது தானே என்று சலுகையான கோபத்துடன் மகனை திட்டினார் அமுதா. ஆனால் என்னம்மா பண்ணுறது, மனுஷங்களுக்கு சில விஷயங்கள்லாம் மண்டையில் அரைஞ்சு சொன்னாதான் சில சமயங்களில் உரைக்குது என்று உண்மையான வருத்தத்துடன் சொன்னான் சுந்தர். சரி, இப்போவாது 2 பேருக்குள்ளேயும் எல்லாம் சரியாயிடுச்சு தானே என்றார் அமுதா. ஆமாம், எங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை இருந்துச்சு என்று சுந்தர் பாவனையுடன் கேட்க, அதானே என்று தானும் உடன் சேர்ந்து கொண்டாள் சசிரேகா. எல்லாம் நேரண்டா சாமி என்ற அமுதாவின் வார்த்தைகள் அவருடைய சிறிய மகன் மருமகளின் சிரிப்பில் காணாமல் போயிருந்தது. சரி சசி, நீங்கள் 2 பேரும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் செஞ்சுட்டு கூப்பிட்றேன் என்றார் அமுதா. ரூமுக்கு செல்வதற்கு படியேற போன சசியை, இருடி தங்கா, இனிமே நான் உன்னையும் நம்ம குழந்தையும் எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாரு என்று கூறிக்கொண்டே சசியை தனது கையாலேயே தூக்கி கொண்டு தங்களது ரூமிற்கு அழைத்து சென்றான் சுந்தர். உள்ளே சென்றதும் மெதுவாக பெட்டில் படுக்க வைத்தான் தனது மனைவியை. அவளின் வயிற்றில் முத்தமிட்டு, தங்கம், இந்த அப்பாவை மன்னிச்சிடுடா, இவ்வளோ நாளாக உன்னையும் உங்கள் அம்மாவையும் கவனிக்காமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுடா தங்கம் என்று கூறிவிட்டு சசியின் அருகில் படித்து அவளை இருக்க கட்டி அணைத்தான். அவளின் கைகளை பிடித்து கொண்டே, சசி, இனி உன்னோட ஆசை அனைத்தையும் இந்த மாமா கிட்ட மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் எப்படி நிறைவேற்றி வச்சிட்றேன் பாரு, சரியாட தங்கம் என்று கூறி அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டான். சுந்தர், எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லை, நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி எப்பயும் இருந்தாவே போதும் என்றாள் சசி. அட என்ன நீ, இந்த மாமாவோட மனசை புரிஞ்சிக்கவே மாட்டியா என்று கூறிக்கொண்டு சசியின் உதட்டை கடித்து சுவைத்து இருவரும் இன்பத்தில் திளைத்தனர். சசி, 2 பேரும் வாங்க சாப்பிடலாம் என்று அமுதா கீழிருந்து அழைக்க இருவரும் கீழே இறங்கி வந்தனர். பிரீத்தி வேகமாக ஓடி வந்து சசியை கட்டி அணைத்து, அண்ணி அண்ணி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அண்ணி என்று கண் கலங்கி விட்டாள். சரி சரி, பேசிகிட்டே இருந்தால் எப்படி, சசிக்கு இப்போ 5வது மாதம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, வளகாப்பு நடத்தணும் இல்லையா என்று ஆரம்பித்தாள் இந்துமதி. அப்படி சொன்ன இந்துமதியை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சசிரேகா. ஆமாம் சசி, மனுஷங்க வாழ்க்கையில் உயிரை விட வேற என்ன முக்கியம், நீயே உயிருக்கு போராடி வந்திருக்க, அதுவும் வயிற்றுல ஒரு குழந்தைய வேற வச்சிட்ருக்க, எனக்கு மட்டும் மனசு இலகாதா, நீயும் என் தங்கச்சி மாதிரி தான் சசி என்று கூறியவுடன் சசியின் கண்களிலிருந்து கண்ணீரே வந்துவிட்டது. சரி சரி, விட்டா இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க என்ற அமுதாவும் கிருபாகரனும் டைனிங் டேபிளில் தட்டை எடுத்து பரிமாற ஆரம்பித்தனர். முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம் என்று அனைவரையும் சாப்பிட அமர்த்தினார் கிருபாகரன். சசி, நீ போய் சுந்தர்கிட்ட உட்காருமா என்று மருமகளை சுந்தரின் அருகில் உட்கார வைத்தார் கிருபாகரன். மாமா, நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் சசி. இவ்வளோ நாளாக நீ எங்களுக்கு செஞ்சது எல்லாம் போதுமா, இன்னைக்கு நான் தான் உங்கள் எல்லாத்துக்கும் பரிமாறுவேன் என்றார் கிருபாகரன்.
சுந்தர் சசிக்கு ஊட்டிவிட அனைவரும் சந்தோஷமாக சாப்பிட்டனர். சசியும் சுந்தரும் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை இனிதே தொடங்கினர். நன்றி, வணக்கம். இனி அடுத்த கதையில் தொடருவோம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதைக்கு இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வரப்போகிற அடுத்த கதையும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கதையை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.